சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்க முடியாத, அறிவிப்பதற்கு மிகவும் சிரமமுள்ள ஒரு நாட்களிலே நம்ம வாழ்ந்து வருகிறோம். பலவிதமான சட்டங்களை போட்டு, சட்டத்திட்டங்களை போட்டு கிறிஸ்தவர்களை முடக்கிவிட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலங்கள், திறந்த வாசல் இல்லாத ஒரு காலங்கள். இப்படிப்பட்ட நாட்களிலும் அருமையானவர்களே, ஒருவேளை எந்த விதமான கட்டுப்பாடுகள், விதிமுறைகளை நாம் கேள்விப்பட்டாலும் சுவிசேஷத்தை ஒருவராலும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. பவுல் அதை தான் சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் சுவிசேஷம் கட்டப்படவில்லை. அதை ஒருவராலும் கட்ட முடியாது. வேதத்தை அழிக்கலாம் என்று சொல்லி எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் சுவிசேஷம் அழியவில்லை. அது பிரபல்யம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் அது பிரபல்யம் ஆகிறது, இனிமேலும் பிரபல்யம் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் உங்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு சரித்திர நிகழ்வை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அற்பமானவைகளை கொண்டு ஆண்டவர் அற்புதமானவைகளை செய்கிற தேவன் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். அற்பமானவர்களை கொண்டு அற்புதமானவைகளை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னையே நான் சற்று யோசித்து பார்த்தேன். எங்கள் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, என்னுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள், என்னுடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே சாதாரணமானவர்களை கொண்டுதான் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சில நேரங்கள் நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் இருக்கும், நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா, அல்லது நான் இப்படி படிச்சிருந்தா, அல்லது எனக்கு இவங்க உதவி செய்திருந்தா, அல்லது இந்த உடன் பிறந்தவர்கள் என்னை கொஞ்சம் கை தூக்கி விட்டிருந்தா இன்றைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்காமல், ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். கொஞ்ச ஜனங்களாக இருந்த பொழுது அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவர்களை கொண்டு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அவருடைய வாழ்க்கையில செய்தார். அவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லா ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் செயல்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே அந்நிய ஜனங்களுக்கு தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களோடு கூட அவர்களை நடத்தி வந்தார். இதை நம்ம வேதத்தில் நிரம்ப நம்ம வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து வரும் பொழுது அந்த வனாந்தர பாதையில அவர்களை போஷித்த விதம், அவர்களை உடுத்துவித்த விதம், அவர்களை நடத்தின விதம் ஒவ்வொன்றுமே அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். இதை எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அல்லது அதுக்கு பின்பதாக அவர்களை ஆட்சி செய்வதற்காக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ராஜாக்கள், இவைகள் எல்லாம் அறிந்திருந்தோம். பல ராஜாக்கள், அது யூதாவை ஆட்சி செய்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலை ஆட்சி செய்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, பல ராஜாக்கள் ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் மட்டுப்படுத்தினவர்களாக, ஆண்டவருடைய வல்லமைக்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாக்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்காக ஆண்டவர் காலகாலங்களிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பி வந்தார். அப்படி தீர்க்கதரிசிகளிலே எலியா ஒரு மிக முக்கியமானவர். அந்த நாட்களிலே
நல்ல தீர்க்கதரிசி, கெட்ட தீர்க்கதரிசி, பொய்யின் தீர்க்கதரிசிகள் அப்படியெல்லாம் இருந்தார்கள். ஆனா இந்த எலியா ஒரு நல்ல தேவனுடைய மனிதர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய காலங்களுக்கு பின்பதாக அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அந்த தீர்க்கதரிசி என்கிற பொறுப்புக்கு வருகிறான். எலிசா தீர்க்கதரிசியாக இருந்த காலங்களிலே இஸ்ரவேல்ல மாத்திரம் 4 ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். அதுல ஒருவன் ஆகாப் ராஜா. ஒரு பெரிய சரித்திரத்தை உங்களுக்கு சுருக்க சொல்றேன். ஆகாப் ராஜா, இந்த ஆகாப் ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவாக அவன் வாழ்ந்து வந்தான். அவனை காட்டிலும் அவனுடைய மனைவி மிகவும் மோசமானவளாக இருந்தாள். அந்நிய தெய்வத்தை ஜனங்கள் வழிபடுவதற்கு அவள் எல்லா காரியங்களையும் அவள் செய்தாள். தன்னுடைய புருஷன் ஆகாப் ராஜா, அவன் ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜ்ய பதவியில அவ இல்லாமல் இருந்தாலும் அந்த ராஜா செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த ஏசபேல் அவள் செய்தாள். புருஷனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டும் அவள் அநேக காரியங்களை செய்ததை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக உபாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த எலிசா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிற நாட்கள் ஆகாப் ராஜாவுக்கு பின்பதாக அவருடைய மகன் யோராம் ஆட்சிக்கு வருகிறான். சரி, இந்த யோராமாவது ஆண்டவருக்கு பயந்து நடப்பானா அப்படின்னு பார்த்தா அவனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறான். இந்த யோராமுடைய வாழ்க்கையில அல்லது அரசாட்சியில நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலிசா இங்க ஒரு நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவுடைய வார்த்தையை நம்பாத ராஜா, எலிசாவுடைய வார்த்தையை நம்பாத அல்லது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாத இந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி, முக்கியமான ஒரு பிரதானி, நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ரைட் அண்ட் வலது கையை போல செயல்படுகிற ஒரு மனிதர். பயங்கரமான ஒரு பஞ்சம் தேசத்திலே காணப்படுகிறது. ஏன் இந்த பஞ்சம், ஏன் இந்த பஞ்சம் நாட்டில் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 6ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வர வேண்டியது அவசியம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 24 இருந்து 30 வரைக்கும் ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது. அதை சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். இந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். பழைய காலங்களில ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலங்களில மற்ற நாட்டு மேல படையெடுத்து அந்த நாட்டை தன்னுடைய வசப்படுத்தி தன்னோடு கூட வசப்படுத்தி கொள்வதற்காக ஒன்று யுத்தம் செய்வார்கள், இன்னொன்று முற்றுகை போடுவார்கள். ஒருவேளை இப்படி முற்றுகை போடும் பொழுது முற்றுகை போடப்பட்ட தேசத்தினுடைய ராஜா இவங்கிட்ட சரண்டர் ஆயிட்டா இவங்க மேல சில கப்பம் கட்டுவதற்கு முற்றுகை போட்ட ராஜா சொல்லுவான். அதுக்கு உடன்பட்டு அவர்கள் மாதம் மாதமோ அல்லது அந்த ராஜா என்ன நியமித்திருக்கிறானோ அந்த கப்பத்தை அந்த நாட்டு ராஜாவுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டை நேரடியாகவே ஜெயித்த ராஜா ஆட்சி செய்வார். இப்படி 2 விதங்களில் நடக்கும். இப்போ இந்த சீரிய தேசத்தை நீங்க முழு வேதாகமத்திலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இஸ்ரவேல் தேசத்து மேல படையெடுத்து வந்து எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை தங்களோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் தான் இந்த சீரியர்கள். இப்போ பெனாதாத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்.
இப்போ சமாரியா இஸ்ரவேல் தேசத்துடைய தலைநகரம். அந்த தலைநகரை அவன் முற்றுகை போட்டு விட்டான். அந்த முற்றுகை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சமாரியாவை சுற்றிலும் தன்னுடைய இராணுவத்தை அவன் நிறுத்தி விட்டான். இப்போ ஒருவேளை பெனதாத் இப்படி இராணுவத்தை நிறுத்தி இருக்கிறான், இஸ்ரவேல் நாட்டு ராஜா யோராம் என்ன செய்யலாம்? தன்னுடைய படை பலம் இருக்கும் என்றால் அவனோடு கூட எதிர்த்து அவன் போராடலாம். ஆனால் யோராம் போராடுவதற்கு அவன் முன் வரவில்லை. அவன் அடைப்பட்டு கிடக்கிறான். யுத்தமும் நடக்கல, ஆனால் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. முற்றுகை போட்டிருக்கும் பொழுது இந்த முற்றுகை போடப்பட்ட தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் வெளியே போக முடியாது, வெளியிருந்து யாரும் உள்ள வரவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற சாப்பாட்டை, வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்போ எல்லாம் காலியாச்சு, ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வளர்கிற ஆடு மாடு கோழி இதெல்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. மனிதன் சாப்பிட விரும்பாத மிருகங்களும் மனிதன் வளர்க்கிறான் இல்லையா? இப்போ நம்மை பொறுத்த அளவில் நமக்கெல்லாம் நாய் யாரும் சாப்பிட மாட்டோம் இல்லை? ஆமாம். ஆனால் மணிப்பூருக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு நாய் தான் ரொம்ப முக்கியமான ஆகாரம். என் மக காலேஜில் படிக்கும் பொழுது ஒரு நாள் சொன்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு நாய் வந்துருச்சான். இந்த மணிப்பூர் பசங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிற பசங்க அதை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டு விட்டாங்களா உடனே. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இஷ்டம் நாயினா இல்லை? ஆமாம், நமக்கு நம்ம மூஞ்சி சுளிக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான உணவு. பாம்பு சமைச்சு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நம்ம பூரானெல்லாம் அடித்து தூக்கி போடுறோம். பூரான வறுத்து சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், சரி இருக்கட்டும். பாருங்க, இப்போ மனிதன் சாப்பிடுவதற்கு அருவருக்கிற கழுதையை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துவிட்டது. அந்த பஞ்சத்தினுடைய ஒரு உச்சம் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு. கழுதையினுடைய தொடை சந்து கிடையாது, அந்த இறைச்சி சொல்லல, கழுதையினுடைய வேண்டாம் என்று தூர தூக்கி போடுகிற ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கக்கூடிய அளவிற்கும், ஃப்ரீயா கேட்டா ஃப்ரீயா தரக்கூடிய பயறு, கால்படி பயறு, புறாவுக்கு போடுகிற பயறு, அதுவும் விலை கொடுத்து வாங்கணுமா, 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பொருட்கள் உள்ள வர முடியாது, உள்ள இருந்து வெளியே போக முடியாது. இப்போ பஞ்சம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்பமாவது சரண்டர் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி பெனதாத் யோசிக்கிறான். ஆனால் யோராம் சரண்டர் ஆகவில்லை. ஜனங்கள் பசியிலையும் பட்டியலையும் இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் அடிச்சு சாப்பிட்டாச்சு, இனி சாப்பிட்றதுக்கு என்பது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜா தன்னுடைய அலங்கத்தில் அவன் நடந்து போகும் பொழுது 2 பெண்கள் ஒரு பிராதை கொண்டு வந்து ராஜாவிட்ட சொல்றாங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவே ரட்சியும் என்று அவள் கதறுகிறாள். ராஜா சொல்லுகிறாரு, நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? ஆலையில் இருந்தா இல்ல களஞ்சியத்தில் இருந்தா? ஏன்னா களஞ்சியத்திலையும் ஒண்ணு இல்ல, ஆலையை மூடி பல மாதங்கள் ஆகிறது, ஒண்ணுமே இல்லை. நான் எதிலிருந்து உன்னை எடுத்து ரட்சிப்பது என்று சொல்லி ராஜா சொல்லும் பொழுது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்பொழுது அவ சொல்லுகிறாள், இதோ இருக்கிறாள் என் பக்கத்துல, நாங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டோம். இன்றைக்கு ஏன் பிள்ளைய, ஏன் மகனை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு ஓம் பிள்ளைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருந்தோம். எங்களுடைய ஒப்பந்தத்தின் படியே நேற்றைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம், இன்றைக்கு அவ பிள்ளைய தான் சொன்னா அதை ஒளிச்சு வச்சுட்டா. எவ்வளவு ஒரு கொடூரமான பஞ்சம் பாருங்க. தான் பெற்றெடுத்த பிள்ளையே சமைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேசத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நேரம் தான் இந்த நேரம். எப்படியும் இவங்க சரண்டர் ஆயிருவாங்கன்னு சொல்லி பெனதாத் யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிலைமை அங்கே மாறுகிறது. ஏன் இந்த எலிசா, இந்த தீர்க்கதரிசி மேல இந்த ராஜாவுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? நீங்க பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 31ஆம் வசனம். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை
இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். ராஜா சொல்லுகிறாரு, இன்றைக்கு எலிசாவுடைய தலை அவன் தலையில் இருக்கக்கூடாது, அவன் கழுத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? அவனை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்றார். ஏன் பஞ்சத்துக்கும் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏன் இந்த ராஜாவுக்கு எலிசா மேல இவ்வளவு கோபம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இருக்கிறது. காரணம் இருக்கிறது. பெனதாத் முற்றுகை போட்டிருக்கிறான், உண்மைதான். ஆனா எலிசா மேல கோபப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை அதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. சரிதான்? ஆமா. சீரிய நாட்டு ராஜா பெனதாத் தன்னுடைய முழு ராணுவத்தையும் இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசத்துல தோத்தான் என்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறாருன்னா, இந்த பெனதாத் ராஜாவுக்கு ஒரே மண்டை குடைச்சல். என்ன மண்டை குடைச்சல்னா, இவன் இஸ்ரவேல் தேசத்தை பிடித்துக் கொள்வதற்காக, இஸ்ரவேல் ராஜாவை உயிரோடு பிடிப்பதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறான். பல விதங்களில் அவன் திட்டம் போடுகிறான். ஆனா எல்லாம் பொய்த்து போய்விடுகிறது. இந்த ராஜாவுக்கு ஒரு குழப்பம். தன்னுடைய மந்திரிகளை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு சொல்றான், நான் சீக்கிரட்டா பிளான் பண்றேன் இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கணும்னு சொல்லி. ஆனா எப்படியோ அந்த ராஜா தப்பிடுறான். நம்மளுடைய இந்த பிளான், சீக்கிரட்டான பிளான் எல்லாம் யாரோ ஒருவர் நம்மிடம் இருந்து இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கு உளவாளியாக செயல்படுறான். இங்க நம்ம பிளான் பண்றதெல்லாம் அங்க போய் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மந்திரி சொல்ற, ராஜாவே, நீங்க நினைக்கிறதை போல இங்கிருந்து யாரும் உளவாளியாக செயல்படவில்லை. மாறாக அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் எலிசா. அவர் தோத்தான்னு ஒரு இடத்துல இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய பள்ளி அறையில, உங்க படுக்கை அறையில ஒரு காரியத்தை யோசித்தாலும் அவருடைய கடவுள் அவருக்கு அதை வெளிப்படுத்தி விடுவார். அவர்தான் இஸ்ரவேல் நாட்டு ராஜாட்ட போயிட்டு அதெல்லாம் சொல்லி இப்படியாக நம்முடைய கைக்கு இஸ்ரவேல் நாட்டு ராஜா தப்பி விடுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே பெனதாத் சொல்கிறார், அப்படின்னா இன்றைக்கு இரவோடு இரவாக முழு ராணுவத்தையும் கூட்டிட்டு தோத்தானுக்கு போங்க, அந்த எலிசாவை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றார். இப்போ எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரிய நாட்டு ராணுவம் முழுவதும் இரவோடு இரவா எலிசா இருந்த வீட்டை சுற்றிலும் முற்றுகை போட்டாங்க. கேயாசு எந்திச்சு வெளியே வர்றாய். எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வரும்பொழுது ராணுவத்தை பார்க்கிறான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எலிசாட்ட போய் சொல்லுகிறான். எலிசா ரொம்ப கூலா சொல்லுகிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். அதற்கு பிறகு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எலிசா வருகிறான், அந்த ராணுவ வீரரிடம் பேசுகிறான், அவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிப்பதற்கு அவன் ஜெபிக்கிறான். அவர்கள் இப்போது தடவி தடவி நிற்கிறாங்க. யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறான். எலிசாவை தேடுறேன்னு சொல்றாங்க. ஐயோ, தப்பா வந்துட்டீங்க, தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொல்லி குருட்டாட்டத்தோடு கூட அவர்களை சமாரியா வரைக்கும் கூட்டிட்டு போறான். சமாரியாவில் ராஜாவுடைய அந்த அரண்மனைக்குள்ள எல்லா சீரிய ராணுவமும் போன உடனே எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி. இப்போ குருட்டாட்டத்தில் தடவி தெரிந்த அந்த சீரிய நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லாம் இப்போ தெளிவா பார்க்கிறான். அவங்க ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிறாங்க, தப்பிப்பதற்கு வழியே இல்லை. இப்போ இந்த யோராம் ராஜா சொல்லுகிறான் தீர்க்கதரிசியை பார்த்து, தகப்பனே ஒரு வார்த்தை சொல்லும், இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறேன், தலைய நான் சீவிடுறேன். அதுக்கு எலிசா சொல்லுகிறான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி இவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பும் அப்படின்னு சொல். அதே போல சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க. எதிரிகளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க. இப்போ அதே பெனதாத் ராஜா தான் மீண்டும் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லி சமாரியாவை அவன் முற்றுகையிட்டு இருக்கிறான். நீ அன்றைக்கே அவன் நம்மகிட்ட மாட்டின நேரத்துல வெட்டி போடலாமான்னு கேட்டேன், வேண்டாம் விருந்து கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டீரு. அன்றைக்கே இவன்கிட்ட எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தா அத்தனை பேரையும் காலி பண்ணிருப்பேன். இன்றைக்கு இப்படி பெத்த பிள்ளையே சமைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த பஞ்சத்தை கொண்டு வருவதற்கு காரணம் நீர்தான். நீர் அன்றைக்கே இவர்களை மடங்கடித்து போடுவதற்கு சொல்லியிருந்தா இன்றைக்கு இது நடந்திருக்குமா?
என்கிற கேள்விக்குறி இருந்ததுனால தான் இன்றைக்கு எலிசாவுடைய தலை இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் கோபத்தோடு சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ராஜாவுடைய பிரதானி வரும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறா, தன்னோடு கூட இருந்த மூப்பரிட சொல்லுகிறா, அதோ ஒரு காலடி சத்தம் கேட்கிறது, என்னுடைய தலையை வாங்குவதற்காக அனுப்பப்பட்ட ஆள் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலாகத்தான் அவனுக்கு பதில் சொல்லுகிறான். அதை தான் நம்ம 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு சீப்பா கிடைக்கும், ரொம்ப மலிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சமாரியாவில், ஈவன் ஒரு பட்சியும் கிடையாது, ஆகாரமும் இல்லை, பெத்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அவல நிலை வரைக்கும் பஞ்சம் வந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சடன் ஷிஃப்ட் நடக்கும், ஒரு திடீர் மாற்றம் ஒன்று நடக்கும், ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனால் நீங்களும் நானும் நம்பிதான் ஆக வேண்டும். ஏன் நம்பணும்? எதற்காக நம்பணும்? வருகிற வார்த்தை யாருடைய வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்னால் அது நடக்கும், மனிதன் சொன்னால் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானி, இந்த ராஜான்னு சொல்றான், இந்த யோராம் ராஜா ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தெரிந்தெடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்கிறவர், ஆண்டவரை பற்றி தெரிந்தவர், ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவன், கேள்விப்பட்டவர். இப்படிப்பட்ட அந்த ராஜாவுடைய காலத்துல தான் இது நடக்கிறது. அப்ப இந்த பிரதானி என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். ஆண்டவர் மதகை உண்டாக்கினால், மதகு என்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ஜன்னல், ஆங்கிலத்தில் விண்டோ. ஆனா தமிழ்ல மதகு என்பது ஜன்னலை குறிப்பது அல்ல. இந்த வார்த்தை டேம்ல பயன்படுத்துவாங்க. தண்ணீர் சேகரித்து வைத்திருக்கிற டேம் இருக்கு பாத்தீங்களா, அணை. அங்க அந்த தண்ணியை திறந்து விடுவதற்கும் அடைப்பதற்கும் பயன்படுத்துகிற ஒரு விண்டோ போல, ஜன்னல் போல உள்ள ஒரு பொருள் தான், அதுதான் மதகு. அதை அப்படி தூக்கிட்டாங்கன்னா அந்த டேம்ல இருக்கிற தண்ணி கட்டுக்கடங்காமல் வெளியே பாய்ந்து போகும். ஆமா, ஆனா மூடிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது. மதகு. ஆண்டவர் ஒருவேளை வானத்தில் அப்படி மதக வைத்து ஆண்டவர் மேல இருந்து ஓபன் பண்ணா எப்படி கொட்டும் என்று யோசித்து பாருங்க. ஒரு டேம்ல சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற தண்ணிய மதக திறந்து விடும் பொழுது அலை புரண்டு ஓடுகிற ஒரு தண்ணீர், இப்ப அதே மதகு மேல இருந்து திறந்துச்சுன்னா எப்படி கொட்டும்? கட்டுக்கடங்காமல் கொட்டும் இல்லையா? அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து கொட்டும் நாளைக்கு இந்த நேரத்தில்னு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு இந்த பிரதானி என்ன சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? கஞ்ச பிசுனாரியா இருப்பான் போல் இருக்கு. ஆண்டவர் கொடுத்தாலும் இவன் கொடுக்க மாட்டான் போல் இருக்கு இல்ல? ஆமா, தொடர்ந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஒரு சாப வார்த்தை தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வருகிறது. நீ காண்பாய், அதை சொந்த கண்ணால காண்பாய், ஆனா அதுல நீ பங்கு பெற மாட்டாய், அதை சாப்பிட மாட்டாய், அதை ருசிக்க மாட்டாய் அப்படி என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன?
பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி அவங்க சீரிய நாட்டுடைய அந்த படைக்குள்ள அவங்க போறாங்க. அவங்களுடைய பாளையத்திற்குள்ள அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துணிந்து செயல்பட்ட இந்த குஷ்டரோகிகள் 4 பேர் துணிந்து செயல்பட்டவர்கள். பைபிள்ல துணிந்து செயல்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காக துணிந்த ஒரு எஸ்தர் இல்லையா? ஆமா. இன்றைக்கு நம்மளுடைய ஆண்டவருடைய காரியத்தில் நம்மளுடைய துணிச்சல் எப்படி இருக்கிறது? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், தங்களுடைய பிராணன் அதை கூட கொடுப்பதற்கு துணிந்தவர்கள், தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்திற்காக எதையும் சாதிப்பதற்கு முன் வந்த எத்தனையோ மிஷனரிகளை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம திரும்பி நம்ம நாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா? இல்லை. நிறைய மிஷனரிகள் மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போகாமல் இந்த இந்திய மண்ணிலே தங்களுடைய உயிரை விட்டவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனருடைய கல்லறை நம்முடைய இந்திய தேசத்துல இருக்கிறது. தங்களுடைய நாட்டிற்கு ஒரு முறை கூட போய் தன்னுடைய பெற்றோர்களை பார்க்காதவர்கள், தங்களுடைய உறவினர்களை பார்க்காதவர்கள், தங்களோடு கூட பிறந்தவர்களை பார்க்காதவர்கள் எத்தனையோ மிஷனரிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் பிசிக்கலி வீக், ஆனா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். இன்வர்ட்லி உள்ளான விதத்துல அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா வெளி பிரகாரமா அவுட்வர்ட்லி அவங்க ரொம்ப வீக். ஆனா அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பயன்படுத்தினார். பல நேரங்களில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா? ஆமா, ஐயோ இப்படி இல்லைன்னா நான் என்ன ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் நான் செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வேனே, நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய காரியங்களை செய்வேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதிலேயே நாம் துணிந்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குஷ்டரோகிகள் துணிந்து அவர்கள் சீரியருடைய பாளையத்திற்கு சென்றார்கள். இப்போ சீரியர்கள் எதிரிகள். அங்க போனா இவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருந்தாலும் சாவுதான், அரண்மனைக்கு போனாலும் சாவுதான், பட்டணத்திற்குள்ள போனாலும் சாவுதான். இவர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த குஷ்டரோகிகள் ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள். யாரும் அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். குஷ்டரோகம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள், பாளையத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள். அவர்கள் ஒருவேளை ஊருக்குள்ள வரணும்னா அவர்களாகவே கூவிக்கொண்டே வரணும். என்ன கூவணும்? தீட்டு, ஓரம் போங்க, தீட்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டே வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனந்தான் இந்த தொழுநோயாளிகள் என்பது சரித்திரம். அந்த நாட்களிலே இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய், அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. யாராவது இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுத்தாதான், அல்லது மிச்சம் மீதி இருந்தா கொண்டு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள், அந்த அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, இவங்களுடைய துணிந்து அங்க உள்ள போகிறார்கள். போனா என்ன நடக்குது? சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை, அங்க ஒருத்தரையும் காணல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஏன் இஸ்ரவேல் தேசத்திற்கு இவ்வளவு ஒரு நெருக்கடி? எப்படி ஒரு அந்நிய தேசத்து ராஜா இவர்களை இத்தனை மாதங்கள் முற்றுகை போட்டு இவர்களை இப்படி கொடூரமான ஒரு பஞ்சத்துல மாட்டி பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த பஞ்சத்தை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம்
28ஆம் அதிகாரத்துல 56, 57 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 28, 56, 57. உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கு சுக செல்வமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடி நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளை நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணா இருப்பாள். சத்துருக்கள் உன் வாசலில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை ரகசியமாய் தின்னுவாளாம். இல்ல, குழந்தைய ரகசியமாய் தின்னுவாள். தன்னுடைய மார்புல சாய்ந்து இருக்கிற புருஷனுக்கு கூட வன்கண்ணா இருந்து, பிள்ளைகளுக்கு வன்கண்ணா இருந்து ரகசியமாய் தின்னுவாள். எப்போ? இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையின்படி நீ செய்யாமல் போனால் ஆண்டவர் ஏராளமான சாபங்களே அங்க சொன்னார். அந்த சாபத்துல ஒரு சாபம் இந்த சாபம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நெருக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த கட்டளைகளும், இந்த கட்டளைகளை மீறினால் என்ன சாபம் நடக்கும் என்கிற அந்த காரியத்தையும் யோராம் அறிந்திருப்பார். அவருக்கு கைலாக கொடுத்த அந்த பிரதானியும் அறிந்திருப்பான். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலர்களே முக்கியமானவர்கள். சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன் ஒரு ராஜா. அப்போ இந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால தேசம் முற்றுகை போடப்பட்டது, பஞ்சம் வந்தது. இன்றைக்கு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிறது. ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், ஹல்லேலூயா, மனதுருக்கமுள்ள தேவன். ராம்னன்ட் என்று சொல்லுவார்கள், அதாவது மீந்திருக்கிறவர்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகத்திலையும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற அந்த காலத்தில் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். கொஞ்ச ஜனங்கள் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நீங்களும் நானும் ஒருவன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம், கண்ணீர் வடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். இதே போல அன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்தவர்கள், சாம்பலில உட்கார்ந்து அழுது புரண்டவர்கள், அந்த ரெட்டுடுத்தி கொண்டவர்கள் அன்றைக்கு இருந்திருப்பார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறார். நாளைக்கு இந்நேரத்துல சீப்பா எல்லாம் கிடைக்கும், குறைந்த விலையில கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாத போன இந்த பிரதானுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இடையில அந்த ராத்திரி ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ் a sovereign God, அதாவது ஒரு தெய்வீக வல்லமை உள்ள ஒரு தேவன். அந்த சாவரின் என்கிற வார்த்தைக்கு மனிதனால் அர்த்தம் கொடுக்கவே முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய கால்குலேஷனுக்கு கணக்குக்கு அப்பாற்பட்ட தேவன், நம்முடைய மூளையாலே யோசிக்க முடியாத அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். நம்மால் அற்புதம் வல்லமை அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் அதை காட்டிலும் மிஞ்சின காரியங்களை செய்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யாருக்காக செய்கிறார் என்றால் அந்த கொஞ்ச ஜனங்களுடைய கண்ணீர் நிமித்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. ராத்திரி என்ன நடக்குது? இந்த சீரியருடைய பாளையத்துல தங்கியிருந்த அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு இரைச்சலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணுகிறார். இரைச்சல் கேட்கிறது. அந்த இரைச்சலுடைய சத்தம் ஏதோ குதிரைகள் ரதங்கள் வருகிறதை போல ஒரு சத்தம். இந்த சத்தத்தை அவங்க கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு அசம்ஷன், ஒரு எண்ணம் உருவாகிறது. என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேலுடைய ராஜா யோராம் பக்கத்து நாட்டிலிருந்து, எகிப்து தேசத்துல இருந்து, எத்தியோப்பியா தேசத்துல இருந்து வீரர்களை, படைகளை கூலி பொருத்தி நமக்கு விரோதமாக கொண்டு வந்துட்டான். ஏன் இந்த ரெண்டு நாடையும் சொல்லப்பட்டிருக்குன்னா, எகிப்தியை போல ஒரு ஸ்ட்ராங்கான இராணுவம் அந்த நாட்களில் வேற யார்கிட்டையும் கிடையாது. அவ்வளவு பெரிய இராணுவம்.
அந்த பெரிய இராணுவத்தை தான் ஆண்டவர் மடங்கடித்து போட்டார் இல்லையா? ஆமா, அதனால தான் அவங்கள கூலி பொருந்தி நமக்கு விரோதமா கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி நம்மளால என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நம்முடைய ஜீவன் தப்ப நம்ம இரவோடு இரவாக ஓடி போய் விடலாம். பொருட்கள் அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு ராஜா கட்டளை இட எல்லாரும் தம்முடைய நாட்டிற்கு ஜீவன் தப்ப ஓடி போகிறார்கள். அவருடைய கூடாரங்கள் அப்படியே இருக்கிறது, அவங்களுடைய சாப்பாட்டு பொருட்கள் அப்படியே இருக்கிறது. எல்லாம் விட்டு விட்டு அவர்கள் ஓடி போகிறார்கள். இந்த குஷ்டவர்கள் 4 பேர் வந்து பார்த்தா சத்தமே காணும், மயான அமைதி. ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க, அங்க இருக்கிற சாப்பாடை வயிறார வாங்கி எடுத்து சாப்பிடுறாங்க. கூடாரத்துக்குள்ள போயிட்டு சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டாங்க. இனி சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் இல்லை. அங்க இருக்கிற வெள்ளி பொன் எல்லாத்தையும் எடுத்து ஒளித்து வைக்கிறார்கள். நல்ல ஆடைகளை எடுத்து கொண்டு ஒளித்து வைக்கிறார்கள். அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது பாருங்க, நம்ம செய்கிறது சரியல்ல. 9வது வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நியாயம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் அதுதான். நான் செய்கிறது நியாயம் இல்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவோம் அல்லது ஒரு காரியத்தை செய்திருவோம். ஆனால் ஆவியானவர் உடனே நமக்கு பேசுவார், நீ செய்தது தவறு இல்லை. ஆமா, எது நியாயம், எது நீதி, எது சரி, எது தப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நல்ல செய்தி அறிவிக்கும் நாள். பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் நம்ம மக்களுக்கு நற்செய்தி, நல்ல செய்தி என்பது ஒன்றுமே இல்லை. அடைப்பட்டு இருக்கிறார்கள், பட்டினியாக இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நற்செய்தியை போய் அவர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால், சில நேரங்களில் தள்ளி போடுகிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கும்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். சில வேலைகளை செய்யும்போது கூட சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு செய்துக்கலாம் அப்படின்னு சில நேரங்கள் நம்ம தள்ளி போடுகிற ஒரு பழக்கம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மாத்திரம் ஒரு நாளும் தள்ளி போடாதிருங்கள். ஏன் தெரியுமா? என் லைஃப்பில் நடந்த ஒரு காரியம். என்னோடு கூட 11th +2 படித்த ஒரு சகோதரர் உண்டு. அவள் 11th +2 படிக்கும் போது தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்ட புதுசில் ரொம்ப துடிப்பாக ஆண்டவரை பற்றி சொல்லுவான் பசங்களுக்கெல்லாம். இவன் ரொம்ப நிறைய தவறு செய்வான். அப்போ அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சில நேரங்களில் புதன்கிழமை எங்கள் சர்ச்சில் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு கூட்டிகிட்டு போவேன். அதுக்கு பிறகு நான் ஹையர் ஸ்டடீஸுக்கு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு வேலை செய்கிற நாட்களில் ஒரு நாள் நான் மீண்டும் ஊருக்கு போயிருக்கும் பொழுது வண்டியில் போகிறேன். அவன் கை காட்டினான் பஸாரில் இருந்து. நான் அப்போ அவன்கிட்ட ஜஸ்ட் கையை காட்டிட்டு, நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஜாமான் தான் வாங்கணும், நான் திரும்பி வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் கடைக்கு போன இடத்துல இன்னொரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வரணும், சென்னைக்கு வந்துட்டேன் நான். அவன் என்னைய வர சொன்னது, அவனை நான் பார்க்குறேன்னு சொன்னது எல்லாவற்றையும் மறந்துட்டேன். நான் போரூரில் அப்போ தங்கி இருக்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் தான் எனக்கு கெஸ்ட் ரூமில் தங்கி இருக்கிறேன். காலையில் நான் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் டெலிஃபோன் ரிங் ஆகுது. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி போய் எடுக்கிறேன். எடுத்தால் ஊர்லேருந்து அந்த கால், கிளமெண்ட்டு நைட்டு சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஆண்டவரே, வந்துடுறேன்னு சொன்னனே, ஒருவேளை நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை என்கிட்ட சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கிறான், கண்டிப்பாக என்கிட்ட அதை சொல்லியிருந்திருப்பான். அவனுடைய மைண்டை மாற்றிருக்கலாம், அவனுக்காக ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாத்தையும் மறந்து இப்படி வந்துட்டனே அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கும் அது ஒரு கில்ட்டியாகவே தான் இருக்கிறது. பாருங்க, அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு என்றைக்கும் நாம் தள்ளி போடுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. இந்த குஷ்டரோகிகள் என்ன சொல்லுகிறாரு பாருங்கள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போ வாருங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இப்பொழுதே நம்ம போய் சொல்லுவோம். உடனடியாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அங்கே வாசல் காவலாளியை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். அவன் அரண்மனைக்குள்ள சொல்லி அனுப்புகிறான். அங்க விஷயத்தை சொன்னா அந்த ராஜாவும் இதை நம்பவில்லை, ராஜாவும் நம்பல. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற குதிரைகள் ஒரு 5 குதிரை இருக்குது, செத்து போனது மீதி இருக்கிறது மட்டும்தான் 5 இருக்குது. அதை கொடுங்க ராஜாவின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 குதிரைகளை கொடுக்குறாங்க. அந்த 2 குதிரை எடுத்து கொண்டு போயிட்டு சீரியருடைய பாளையத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த சீரியருடைய இராணுவ வீரர்கள் துண்டை காணும் துணியை காணும்னு அவன் அடிச்சு பிறண்டு ஓடுற. ஆண்டவர் அந்த அளவுக்கு கலக்கத்தை உருவாக்கிட்டார். இந்த கலக்கத்துல தான் ஆண்டவரால தான் உருவாக்க முடியும், எந்த மனிதனாலும் உருவாக்க முடியாது. ஒருவேளை இவர்கள் யுத்தத்துக்கு போயிருந்தா கூட பல நாட்கள் யுத்தத்துல அவங்க யுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உண்டாக்குன அந்த சத்தம் இருக்கு பாத்தீங்களா, அவர்களால் சகிக்க முடியாமல் ஓடினாங்க. அவருடைய வழியே எரிந்து விட்டு போன அநேக பொருட்கள் வழிநெடுக கடந்தது. யோர்தான் நதியும் தாண்டி அவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி அவர்கள் ஓடிவிட்டார்கள். இப்ப ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளையிட்டு சமரியாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு பெரிய அம்பாரம் போல அங்கே கோதுமைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா உடனே ஒரு ஆர்டர் போடுறான். இந்த பிரதானியிடம் சொல்லுகிறான், நீ அதை மேற்பார்வையிட்டு எல்லா ஜனங்களுக்கும், அந்த 1ஆம் வசனத்துல சொன்னார் பாத்தீங்களா, 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அந்த கட்டளையை ராஜா சொல்லுகிறான். அதற்கு மேல விலை வைக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த பிரதானி அதை விற்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது இத்தனை மாதங்கள் பட்டினியாக இருந்த ஜனங்கள் ஓடி வந்து வாங்குவதற்கு வருகிறார்கள். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த நெரிசலில் இந்த பிரதானி ஜனங்களுடைய காலின் கீழ் மிதிப்பட்டு அவன் செத்து விடுகிறான். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ, நீ உன் கண்களால் பார்ப்பாய், ஆனால் அதுல நீ சாப்பிட மாட்டாய் என்று சொன்னானே. கண்களால் பார்த்தான். அந்த பிரதானி அதுல சாப்பிட முடியாத அளவிற்கு அவன் செத்து போய்விட்டான். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை அவன் நம்பாததினால், விசுவாசிக்காததினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம். சில நேரங்களில் இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியுமா, இந்த அற்புதம்லாம் நடக்குமா, இந்த வியாதியெல்லாம் சுகமாகுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க. சந்தேகத்தை கிளப்புறவர் யாரு? கிறிஸ்தவர்கள் தான். சந்தேகத்தை கிளப்புறவங்க யாருங்க? ஊழியக்காரர்களே கிளப்புறாங்க. இதெல்லாம் நடந்துருமா, இது ஃப்ராட் வேலை அப்படின்லாம் சொல்றத நம்ம கேள்விப்படுறோம்ல. ஆமா, தயவு செய்து ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தால் நாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது நல்லது. நல்லது இல்ல, வாயை கொடுத்து பாருங்க, இவன் மாட்டிக்கிட்டான் இல்ல. ஆண்டவர் வானத்தில் மதகுகளை வானத்துல உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமான்னு கேட்டான் பாத்தீங்களா. இன்றைக்கு அதை பார்த்தான், அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள். ஆண்டவருடைய வல்லமை ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள். இதுதான் செய்ய முடியும், இதுதான் செய்ய முடியாது அப்படி என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் முடியும். அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டால், என்னை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் முடியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அதே தேவனைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தீங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டார்? இல்ல, ஆமா, ஒன்றுமில்லாதவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்துகிற தேவன் அவர். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று. ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அற்பமாக எண்ணப்பட்டவன் தான், ஆனால் நீர் என்னை பயன்படுத்துவீர் என்றால் அதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் நம்மை தடுக்க ஒருவனும் இல்லை.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். உணர்வடைந்தவர்களாக, ஆண்டவருடைய வல்லமை மட்டுப்படுத்தாமல் ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.